பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. மத்தேயு 14:7 நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். ஆமென் சொல்லுமா பிரியமானவர்களே. இன்றைக்கும் கூட ஆண்டவர் கொடுக்கிற வாக்குக்கும் மனுஷன் கொடுக்கிற வாக்குக்கும் வித்தியாசம் உண்டு. அதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். நம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஏரோது ராஜா என்கிற ஒரு அரசன் இருக்கிறான். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறான். அப்பொழுது யோவான் சானகன் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த ஊழியக்காரன் சென்று நீ செய்கிறது பாவம் என்று சொல்லி அவனை கண்டித்து உணர்த்தும் போது உடனே அந்த ஏரோது ராஜாவின் மனைவி என்ன செய்கிறாள்? இந்த யோவானை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று நீண்ட நாட்கள் காத்திருந்தால் ஒரு நாள் வந்தது. அந்த ஏரோது ராஜா மனைவினுடைய அந்த மகள் அவள் அந்த அரண்மனையில் நடனமாடி சிறப்பாக நடனமாடும்போது அப்போது இந்த ஏரோது ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, மதுபானத்தை குடித்தவனாக நீ என் சொத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். உடனே அந்த மகள் வந்து யோவான் சானகனுடைய தலையை கேட்கிறார். அவனுடைய தலையை வெட்டி இந்த தட்டில் எனக்கு கொடு என்று சொல்லும் பொழுது உடனே அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பக்கம் பயப்படுறான், இன்னொரு பக்கம் தான் கொடுத்த வாக்கு அது மாறி போகக்கூடாது. ராஜா ஒரு வாக்கு கொடுத்தார்னா வாக்கு கொடுத்தது தான், அது எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் நிறைவேற்றணும்னு சொல்லி யோவான் சானகனுடைய தலையை வெட்டி அந்த தட்டிலே வைத்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷன் ஒரு வாக்கு கொடுத்தான் அப்படின்னா அது நமக்கு அழிவை கொண்டு வரலாம், நமக்கு வேதனை கொண்டு வரும், நமக்கு கஷ்டத்தை கொண்டு வரும், நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ அந்த வாக்கு மாறி போயிடும். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி கிடையாது. உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அவனை இந்த பூமியிலே விசுவாசத்தின் தந்தை என்ற ஒரு பெயரோடு ஆண்டவர் முடிசூட்டி அவனை மகிழ்ந்தது போல இன்றைக்கும் பிரியமானவர்களே, எந்த மனுஷன் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் முழுமனதோடு விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். ஆண்டவரே, நான் இன்றைக்கி மனுஷனை நம்பி நான் நிறைய காரியத்தில் நான் ஏமாந்து போயிட்டேன். வாக்கு கொடுத்தார்கள், ஆனால் வாக்கு மாறி போயிட்டாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று உங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இருக்கிற உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.